நான் சொல்கிறேன் எந்த ஃபண்டே எனக்கு சூஸ் பண்ண தெரியலையே. அந்த ஃபண்டை சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்போ ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட போக சொல்கிறீங்க, உட்காந்து அசர்ட் லயபிலிட்டி எல்லாம் பார்க்க சொல்கிறீங்க, நெட்வொர்க் என்னென்னமோ பண்ண சொல்கிறீங்க. அப்படி ஒரு ஆளுக்கு நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் ஒரு ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்கிட்ட போகிறீங்கன்னா ஒரு 1.5% நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதுலேருந்து 1.5% வரைக்கும் அவங்க சார்ஜ் வாங்குவாங்க. இல்லை ஃபிக்ஸட் ஃபீயாக ஏதாவது ஒரு 5,000 10,000 அந்த மாதிரி ஒரு ஃபீ வாங்கிட்டு ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் கொடுப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் தான் கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டானே எனக்கு தெரியல. அப்போ தான் நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போவேன். இப்போ பிரச்சனை என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்லை பிபிஎஃப்ல போகலாம். நீங்கள் சொல்கிறப்பல 1000 ஆப்ஷன் இருக்குது. எனக்கு எது கரெக்டான ஆப்ஷன்னே எனக்கு தெரியல. நீங்கள் இந்த ஜென்ரேஷன் பொண்ணு, உங்களுக்கு முந்தின ஜென்ரேஷனில் உங்கள் வயசில் இருந்தவங்களுக்கு இல்லாத எல்லா எக்ஸ்போஷரையும் வளர்த்துக்கிட்டீங்களே. ஹெல்த் லிட்ரஸி வந்துருச்சு, ஃபுட்டு, ட்ரெஸ்ஸு, என்ன மாதிரியான டிஜிட்டல் திங்ஸு, பியூட்டி கான்ஷியஸ்னஸ்ஸு, என்னென்னமோலாம் வந்துட்டீங்க இல்லையா? இதெல்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் ஏன் ஃபினான்ஷியல் லிட்ரஸியை மட்டும் கற்றுக்க மாட்டேங்கிறீங்க?